வணக்கம். எங்களுடைய இரவு பாடசாலைக்கு வருகை தர ஒவ்வொரு மாணவன் மாணவியும் ஒரு தனித்தன்மை உள்ள மாணவனாகவும் மாணவியாகவும் உருவாக்கணுன்றது தாங்க எங்களுடைய நோக்கம். அதாவது கல்வி அறிவு எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாணவன் மாணவிக்கு முக்கியமோ அதுபோல் வாழ்வியல் அறிவும் வாழ்வியல் கல்வியும் ரொம்பவே முக்கியங்க. இந்த வாழ்வியல் கல்வி மூலயமா அவங்களுடைய திங்கிங் எபிலிட்டியை எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்தலாம். அதாவது நம்ம லிமிட்லெஸ்ஸாக நம்மளுடைய திங்கிங் பவரை கொண்டு போக முடியும் அப்படின்னு இங்கே பல பேர் சாதிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும், அதுக்குன்னு சில ட்ரைனிங் வேணும். அதை அடிப்படையாக சில புரிதல்கள் மூலயமா இங்கே எப்படி மாணவர்களுக்கு சிறு வயசுலேருந்தே கொடுத்தால் அவங்க வளர வளர தனக்கான பாதையை தானாக உருவாக்கிக்க முடியும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். நாங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மிருகங்களும் தனக்கு தேவையானதை தேடும் பொழுது, இல்லை ஒரு பறவை ஒரு கூடு கட்டுது அப்படின்னா தனக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணும்போது அது இன்னொரு பறவைக்கிட்டையோ இல்லை இன்னொரு மனிதன்கிட்டையோ உதவிலாம் கேட்கறது கிடையாது. தான் கிட்ட இருக்கிற சிந்திக்கிற திறமையை வச்சு அது ஒரு கூடு கட்டும், தனக்கு தேவையான உணவை தேடிக்கும். ஆனால் மனிதர்கள் மட்டும் தனக்கு தேவையானது ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா தன்னுடைய மூளையை நம்பாமல் வேற யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களான்னு ஒரு செகண்ட் கூட ட்ரை பண்ணாமல் அப்படி அவன் முயற்சி பண்ண வேற ஒருத்தரை நோக்கி போயிடுவாங்க. சிம்பிளாக சொன்னால் டிபெண்டன்சியாக ஆவாங்க. அப்போ அவங்களுடைய திங்கிங் பவர் அந்த இடத்துல கம்மியாக இருக்குது, சிந்திக்கும் ஆற்றல் கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் பயம்னு சொல்லலாம், கூச்சம்னு சொல்லலாம், தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இதை நம்ம மாற்றணும் இல்லையா? அப்போ இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரலாம்னா ப்ளேவே மெத்தடில் கொண்டு வரலாம். அதுதான் எங்களுடைய இரவு பாடசாலையோட மிகப்பெரிய ஒரு அடித்தளமைங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அப்படி என்ன ப்ளேவே மெத்தட்னா, எல்லாருமே சின்ன வயசில் விளையாடின ஒரு விளையாட்டை வச்சு தான் நாங்கள் மாணவர்களுக்கு இந்த வாழ்வியல் கல்வியை கொடுத்தோம். அப்படி என்ன அந்த விளையாட்டுனா பரமபதம்ங்க. எல்லாருமே சின்ன வயசில், அதுவும் இந்த ஆண்டு விடுமுறை வரும்பொழுது பார்த்திங்கன்னா, இந்த ஆனுவல் டே லீவில் எல்லாருமே அதாவது எங்களுடைய காலத்தில் நாங்கள் அது மாதிரி விளையாடுவோம். தாயபாசு, அதுக்கப்புறமா பரமபதம்லாம். இந்த பரமபதத்தில் ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே மாணவர்களுக்கு இதை எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே யாருக்கும் போட்டி இல்லை, யாரும் முன்னாடி சீக்கிரமாக இதை முடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இங்கே ஒரே கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறும் பொழுது, இல்லை எங்கேயாவது ஏணியில் அதில் ஏறுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல பாம்பில் அவங்க கீழே இறங்கலாம். ரொம்ப உசரத்துக்கு போயிட்டு திடீர்னு ஒரு நம்பர் போடும் பொழுது அப்படியே கீழே வந்துடுவாங்க. எத்தனை வாட்டி கீழே வந்தாலும் சரி, அகெயின் அவங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த ரீஸ்டார்ட் அப்படின்றது நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம், கிக் பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகலை, மறுபடியும் என்ன பண்ணுவோம், கிக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 5 தடவை நம்ம பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகலை. அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம், பெட்ரோல் இருக்கா செக் பண்ணுவோம், பெட்ரோல் இருக்குது, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம், உடனே ஸ்டார்ட் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்லாக் ஆகிருக்கா. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா நம்ம செக் பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் அது ஸ்டார்ட் பண்ண முடிய வைக்கணும். இல்லைனா மெக்கானிக்கையாவது கூப்பிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு போகணுன்னா ஏதோ ஒரு இடத்துல இறக்கம் வரும்போது உடனே அங்கேருந்து ரீஸ்டார்ட் அவங்க பண்ணணும், அதை விட்டுடவே கூடாது. அப்போ இந்த எண்ணத்தை எங்கேருந்து கொண்டு வரனா, இந்த மாதிரி விளையாட்டு மூலயமா கொண்டு வரலாம். எத்தனை வாட்டி நீ இறங்கினாலும் கொஞ்சம் கூட துவண்டு போகாமல், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இழக்கலை, எந்த ஒரு விரக்தி நிலைக்கும் நம்ம போக வேண்டாம். யாரும் நமக்கு முன்னாடி போகல, யாரும் நமக்கு பின்னாடி வரல. இங்கே ஒவ்வொருத்தரும் தனியாக இருக்கிறோம், தனிப்பட்ட ஒரு ட்ராவல். இந்த வாழ்க்கையை நீ மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும், உனக்கு நீ மட்டுமே துணை அப்படின்னு இந்த விளையாட்டு மூலயமா மாணவர்களுக்கு இங்கே நாங்கள் புரிய வைக்கிறோங்க. இந்த விளையாட்டு மூலயமா இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் கற்றுக்கிற ஃபார்முலா என்னென்னா, எப்போல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உதிக்கும் போதோ, இல்லை ஒரு விரக்தி நிலைக்கோ, இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன இழப்புகளோ எதுவாக இருந்தாலும் சரி, அகெயின் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது. இந்த ரீஸ்டார்ட் பண்ணணுன்ற இந்த ஃபார்முலா எந்த மாதிரியான மனநிலையை அவங்களுக்குள்ளே கொண்டு வரும்னா, நெவர் கிவ் அப். எந்த இடத்துலையுமே நம்ம துவண்டே போகக்கூடாது, கிவ் அப்பே பண்ணக்கூடாது. அகெயின் அகெயின் எழுந்துக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை மாணவர்கள்கிட்ட நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா, யோசிச்சு பாருங்கள், பெரிய விஞ்ஞானியாக வரலாம்,
என்ன வேணாலும் அவங்க ஆகலாம். ஸோ இந்த எண்ணத்தை விதைக்கிறது தான் எங்களுடைய அடிப்படையான ஒரு நோக்கம். அதுக்காக சில புரிதல்கள் கொடுத்து இந்த விளையாட்டை நாங்கள் கொடுக்குறோம். இதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க அவங்கவுங்க குழந்தைங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஃபார்முலாவை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களும் கிவ் அப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எங்கள் மாணவர்களுக்கு அடுத்தடுத்து அவங்க மனம் சார்ந்த என்னென்ன பயிற்சிகளை இங்கே கொடுக்குறோன்றத இந்த மாதிரியான பதிவுகள் மூலயமா பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம். ஹரிகரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak. Thank you.